Hi guys, welcome back to our channel. So இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 9th மைல். ஆமாம் 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து 8th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்திருக்கோம். அங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? எங்கேருந்து? 8th மைல்லேருந்து 5 minutes. 5 minutes தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மலை மாதிரி இருக்குது, வேலி மாதிரி இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா செமையாக இருக்கும். ஆனால் வடம் ஒரு ஸ்பாட்டு சாப்பிட்டு வந்துடுங்க. ஆமாம், ரொம்ப மூச்சு வாங்குதுப்பா நடந்து வரக்கு. கொஞ்சம் கீழே காமி அப்படியே. எங்களை சுற்றி பின்னாடி வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தெரியுதா உங்களுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கேயும் வந்து என்ட்ரி ஃபீ இருக்குது. 30 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டோட என்ட்ரன்ஸில் தான் வந்து இருக்கோம். ஸோ கீழேயே வந்து நீங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்கிட்டு தான் வரணும். ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கேமரா வந்து கொண்டு வர மாதிரி இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அதுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கீழேயே நீங்கள் வந்து ஒரு கடை இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸ் அண்ட் சாங்ஸ் வந்து இங்கே வந்து எடுத்திருக்காங்களாமா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே கீழே தெரியல, ஸோ மேலே உச்சிக்கு வந்து நடந்து போகணும். அதனால் நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து இவ்வளோ தூரம் நம்ம நடந்து போகணும்ல, ஸோ கண்டிப்பாக வந்து மூச்சு வாங்கும். அதனால் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வாங்க. இந்த 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எங்கே இருக்குன்னா கூடலூர் போகிற சைடில், அதாவது பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி இருந்திங்கன்னா வர வழியிலே தான் வந்து இந்த 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா 6th மைலும் இருக்குது, 9th மைலும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே தான் வந்து ஊட்டிலே வந்து ரொம்ப ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட். இதை ஏன் வந்து 9th மைல்னு வந்து சொல்கிறாங்கன்னா ஊட்டிலேருந்து இது வந்து 9 மைல்ஸ் கடந்து வந்து இருக்குது. அதனால தான் வந்து இதை வந்து 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மூவிஸ் மட்டும் இல்லை, ஹிந்தி மூவிஸ் ஆல்சோ வந்து எடுத்திருக்காங்க. கன்னடா, தெலுங்கு, மலையாளம், மற்ற அதர் லாங்குவேஜஸ் மூவிஸ் ஆல்சோ வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து க்ரீனிஷாக வேலியாக வந்து இருக்கும். நீங்கள் மே மந்த் வந்து வந்திங்கன்னா நல்லா இன்னும் க்ரீனரியாக வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து ஆப்போசிட்டில் வந்து வியூ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா அழகான மவுண்டெயின்ஸ் தான் வந்து நமக்கு வந்து தெரியும் வந்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போக வேண்டியது இருக்குது. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில சாங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். விக்ரம் நடித்த சாமி மூவியில் இதுதானா சாங் இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அஜித் நடித்த அவள் ஒருவளா அந்த மூவியில் வந்து சிக்கிமுக்கி சாங் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. விஜய் நடித்த சச்சின் மூவியில் வந்து வா வா என் தலைவா வந்து இங்கே தான் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி விஜய் நடித்த ஒன்ஸ் மோர் மூவியில் வந்து ஊட்டி மலர் பியூட்டி வந்து இங்கே தான் வந்து எடுத்திருக்காங்க. கமல் நடித்த தென்னாலி படத்தில் வந்து ஆலங்கட்டி மலை வந்து இங்கே தான் வந்து அந்த சாங் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து எடுத்த சாங்ஸ் வந்து எனக்கு இவ்வளோ தான் வந்து தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து சாங்ஸ் வந்து தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பாருங்கள் மேலே வந்து வந்துட்டோம். வியூ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சுற்றியுமே வந்து பாருங்கள் ஃபுல்லாமே சுற்றியுமே வந்து மவுண்டெயின்ஸ் தான். இந்த சைடு வந்து பாருங்கள் சில வீடெல்லாம் வந்து இருக்குது. இங்கேருந்து வந்து பாருங்களேன் வியூ வந்து எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே நம்ம வந்து வேறு எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. சுற்றியுமே வந்து க்ரீனிஷாக செமையாக வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஊட்டி வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை வந்து மறக்காமல் வந்து பாருங்கள், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. வேறு லெவல் ஸ்பாட். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, see you back in the next video.